ஹரி ஓம். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது ஒரு சிறு கதை மூலமாக ஞானம் என்றால் என்ன என்பதை விளக்க முயற்சி செய்வோம். ஒரு ஊரில் ஒரு குட்டி பிசாசு தலைதெறிக்க ஓடி வந்தது. அம்மா அம்மா என்று அலறியபடி ஓடி வந்தது. அம்மா பிசாசு ஒன்று, ஏன் இப்படி அலறிக்கொண்டு ஓடி வருகிறாய், என்ன நடந்தது, பொறுமையாக சொல் என்று கேட்டது. அம்மா, நமக்கெல்லாம் ஆபத்து வந்து விட்டது என்று உளறியது. ஆபத்தா? அது என்ன ஆபத்து, கொஞ்சம் பொறுமையாக சொல் என்று கேட்டது. அம்மாம், இந்த ஊரில் ஒரு ஞானி வந்திருக்கிறாராம். அவர் வாழ்க்கையின் ரகசியங்கள் முழுவதையும் மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கின்றார்களாம். மக்கள் அந்த வாழ்க்கையை பற்றிய ரகசியங்களை எல்லாம் தெரிந்து கொண்டால் நமக்கு மிகவும் ஆபத்து தானே என்று அலறி அடித்துக்கொண்டு சொன்னது. அதற்கு அந்த பிசாசு மிக பொறுமையாக சொன்னது, அட இவ்வளவுதானா, நான் கூட என்னமோ என்று நினைத்து விட்டேன், ஏதோ பயந்து விட்டேன். மக்களாவது திருந்துவதாவது. மகாவீரர், புத்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ரமண மகரிஷி, விவேகானந்தர், சுவாமி சிவானந்தர், பாபாஜி, ஓசோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி போன்ற மிகப்பெரிய ஞானிகள் எல்லாம் சொன்னதை கேட்காத மக்களா இந்த ஞானகுரு பாபாஜி சொல்வதை கேட்கப் போகிறார்கள்? அப்படியெல்லாம் மக்கள் திருந்தி விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போட்டு விடாதே. நிச்சயமாக இந்த உலகத்தில் அப்படி ஞானிகள் சொன்னதை கேட்டு திருந்தி இருந்தால் இந்த பூமியே சொர்க்க பூமியாக மாறியிருக்கும். இந்த உலகத்தில் போர், சண்டை, சச்சரவு, வீம்பு, பொறாமை என்று ஏன் வரப்போகிறது? கவலைப்படாதே, மக்கள் திருந்த போவதும் இல்லை, நமக்கும் ஆனந்தம் குறைய போவதும் இல்லை. உதாரணமாக வேணால் ஒன்றை சொல்கிறேன். ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு ஞானி சொன்னது, நானும் 60 ஆண்டுகளாக உங்களுக்கு நல்ல பாதையை காட்டி நல்ல ஞான விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீங்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்களே தவிர யாரும் திருந்தியதாக தெரியவில்லை. வருகிறீர்கள், கூட்டத்தை பார்த்தால் நாடு திருந்திவிடும் போல் என்றுதான் இருக்கிறது. மீண்டும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள், எந்த உயர்வும் அடைந்ததாக தெரியவில்லை என்று வருத்தப்பட்டாராம். அதுபோல் நாம் சொல்வதை சொல்வோம், கேட்டு திருந்துபவர்கள் திருந்தட்டும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை யாரும் திருந்தியதாக தெரியவில்லை. குற்றங்கள் பெருகி இருக்கிறதை தவிர குற்றம் குறைந்ததாக தெரியவில்லை. முயற்சி செய்யுங்கள், நானும் முயற்சி செய்கின்றேன். திருந்தினால் நல்லது, இல்லாவிட்டாலும் நல்லது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.